காரைக்காலில் கருப்பு தாளை கெமிக்கல் மூலம் அமெரிக்க டாலராக மாற்றி தருவதாக கூறி மோசடி செய்த வெளிநாட்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். மேற்படி இருவரையும் 22/10/2012 அன்று காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவ்வழக்கில் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்த காரைக்கால் நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அறிவுச்செல்வன் மற்றும் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர்கள் லோகநாதன், கீர்த்தி மற்றும் காவலர்களை காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினர். கடந்த 20ஆம் தேதி சேகர் என்பது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து வெளியூர் போறதுக்கு நிற்கும் போது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க 2 வெளிநாட்டர் வந்து டாலர் காட்டி டாலர் கூட வந்து இந்த மாதிரி கருப்பு நிற பேப்பர்ஸ்லாம் காட்டி இது வந்து ஆக்சுவலி இந்த கருப்பு நிற பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி டாலராக மாற்ற முடியும்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கருப்பு நிற பேப்பர்ஸ் வந்து ஒரு லிக்யூடு காட்டினாங்க, லிக்யூட் வச்சிருக்காங்க ஒரு 5-6 பாட்டில். அந்த பாட்டில் வந்து லிக்யூடை ஊற்றினா டாலராக மாறுற மாதிரி ஒரு அதை எடுத்து காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி மாறாது, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி காட்டி அதை ஒரு மேஜிக் மாதிரி காட்டி டாலரை கொண்டு வந்துருவாங்க. டாலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த காட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன இது எதிர் சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் வந்து 1 லட்சம் பணம் தாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து இந்தியன் ருப்பினா டாலர் மதிப்பு டாலர் சேர்ந்து இப்போ டாலர்ஸ் உள்ள இந்த பேப்பர்ஸ் தந்துடுவோம். இதை நாங்கள் கூட லிக்விட்ஸும் தந்துடுவோம். லிக்விட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாலர்ஸாக மாற்றலாம். டாலர்ஸாக மாற்றினா உங்களுக்கு வந்து லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5000 rupees மட்டும் 5000 மட்டும் கணக்கில் கொடுத்துருக்காரு. அதை கொடுத்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி இது ஏமாத்துற மாதிரி நடக்க தெரியுது. அவர் சொன்னதை வச்சு நம்ம அவங்க அடையாளங்களை வச்சு அறிவுச்செல்வன், கீர்த்தி அண்ட் எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர் இவங்களை வச்சு ஒரு டீம் அமைச்சு நம்ம இவங்க 2 பேரும் சர்ச் பண்ண தொடங்கணும். சர்ச் பண்ணதில் இவங்க 2 பேரும் காரைக்காலில் பிடிப்பட்டாங்க. இவங்க இப்போ பேர் என்ன தெரிஞ்சு வந்துச்சுன்னா ஆண்டர்சன் மற்றும் கோமஸ். இவங்க வந்து சொன்னது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா இல்லை, இவங்க 2 பேர் வந்து நைஜீரியன்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இந்த ஊர் பக்கம் வந்திருக்கிறதாகவும் இப்படி நிறைய கதைகள் வெளியே வந்திருக்கு இவங்களை பற்றி. இவங்கள்ட்ட இருந்து இப்போ சீஸ் பண்ணப்பட்ட பாஸ்போர்ட் ரெண்டும் காட்டப்படுகிறது வந்து கிங்டம் ஆஃப் ஸ்வாசிலேண்ட் அப்படின்னு காட்டுது. ஆனால் அது வந்து ஆக்சுவலி இவங்க நைஜீரியன்ஸ். அதனால பாஸ்போர்ட்டோட எல்லாம் ஃபேக்காக இருக்கு. அதனால என்ன 420 இந்த சீட்டிங் கேஸ் மட்டும் இல்லாமல் இது கூட வந்து நம்ம வந்து ஃபாரினர்ஸ் ஆக்ட் அண்ட் பாஸ்போர்ட் ஆக்டும் எடுத்து அந்த கேஸை நம்ம இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்கோம். அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து டாலர் மற்றும் இந்த கருப்பு தாள்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் லிக்யூட், அந்த லிக்யூட் இருக்குல்ல, அது என்ன அதை காட்டி மேஜிக் மாதிரி காட்டுறாங்களே அந்த லிக்யூடும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா மக்களுக்கு நான் என்ன சொல்ல முக்கியமாக நம்ம காரைக்கால் மக்களுக்கு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஏமாற்றுறதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியுறாங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பின்னாடி விசாரிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிறது மும்பையில் இறங்கியிருக்காங்க. மும்பையில் கொஞ்சம் பேர் ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி போயிருக்காங்க. டெல்லியிலேருந்து அப்புறம் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஐஎன்ஏ மார்க்கெட் பக்கத்தில் ஃபேக் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஏமாற்றுவதற்காகவே மக்கள் இந்த மாதிரி நைஜீரியன்ஸ் நிறைய பேர் தெரியறதுனால கொஞ்சம் சுதாரி பாருங்க. பணம் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துடாமல் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னொரு மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, இங்கே வருவோம், இங்கே வந்து நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் பார்ட்னராக வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அவங்கள சேர்த்துக்கிறது. அந்த பார்ட்னர் சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட காசு மட்டும் வாங்கிட்டு மறைஞ்சு ஏமாத்திட்டு போயிடுறது. இப்படி ஒரு கேஸை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் போன மாதத்தில். அவங்களையும் தேடிட்டு இருக்கோம். நம்ம நைஜீரியன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.